வணக்கம். 5 நிமிஷத்துல பாவக்காய் ஃப்ரை கசப்பே இல்லாம எப்படி பண்ணலான்னு வாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாவக்காவா? ஐயோ! கசப்பா இருக்குமே! அத ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே! அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்படியானா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் சொல்லப் போற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க பாவக்காய் ஃப்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பாவக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நல்ல பாவக்காவா வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பாவக்காவை கட் பண்ணிட்டு அதில் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பரட்டி விடணும். பின்ன அந்த பாவக்காவை நல்லா வெயில் படுற பக்கம் வச்சு நல்லா காய வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லும் காஞ்ச பிறகு அதை எடுத்து கொண்டு வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடணும். நாளைக்கு பாவக்காய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். பின்ன அடுத்த நாள் ஒரு ஃப்ரை பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு ஏற்ற குறைச்சி உப்பு போட்டால் போதும். ஏன்னா பாவக்காயில் ஃபஸ்ட்டே 2 பிஞ்ச் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காய வச்ச பாவக்காவும் போட்டு வதக்கினீங்கன்னா 5 நிமிஷத்தில் பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடும். நான் சொன்ன இந்த மெத்தடில் பாவக்காய் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூடி கசப்பே இருக்காது. உங்கள் குழந்தைங்க கூடி இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.